சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 4ஆம் தேதி. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 5வது வசனம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது சங்கீதம் 119:18 எழுதப்பட்டுள்ளபடி, என் கண்களை திறந்தருளும், நான் உமது நியாயப்பிரமாணத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிதான் நாம் ஜெபித்து நம்முடைய இருதயத்துக்குள் தெய்வீக ஒளியை பெற வேண்டும். ஆண்டவரே, என் கண்களை திறந்து தெய்வீக ஜீவனை என்னுள் ஊற்றும். உமது வார்த்தையில் மறைந்திருக்கும் இரகசியங்களை பார்த்து இன்றும் நாளையும் உமது பாதையை எனக்கு காட்டும். இப்படியாக நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை படிப்பதன் மூலம் மட்டுமே நம் இருதயங்களில் தெய்வீக ஒளி வந்து தேவனுடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும். தேவ மனிதனாகிய எலியா தேவனுடைய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அவன் ஜெபித்தபோது 3.5 வருடங்கள் மழை தடைபட்டது. மீண்டும் அவன் ஜெபம் செய்தான், மழை பெய்தது. மேலும் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் மனமுடைந்து போனான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய சிந்தையை அறியவில்லை. தேவன் அவனை ஒரு உயரமான மலைக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. தேவன் என்ன செய்ய போகிறார், எசபேலையும் மற்றவர்களையும் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த வழியில் அவனுடைய பயம் மற்றும் சந்தேகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான் மற்றும் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக காணத் தொடங்கினான். தேவனுடைய சத்தத்தை கேட்பதன் மூலம் மட்டுமே நாம் தேவனுடைய உடன் வேலையாட்களாகவும் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் தேவனுடைய பங்காளிகளாகவும் மாறுகிறோம். தேவனை நோக்கி கூப்பிடுவதையும் அவருடைய சத்தத்தை கேட்பதையும் நம்முடைய அன்றாட பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். முதலில் நாம் மறுபடியும் பிறந்ததை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எந்த வகையான பாவமும் இந்த பாக்கியத்தை நம்மிடமிருந்து பறித்துவிடும் என்பதை நினைவில் வைத்து அவருடைய பிரசனத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எலியா மனம் தளர்ந்து போனதால் நாமும் அவனைப் போல் ஆகலாம். நாம் நம் இருதயங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பேராசை, பகை மற்றும் பயத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். தினசரி பயிற்சியின் மூலம் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம் மற்றும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அவரிடம் போகலாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் பொறுமையுடன் கர்த்தருடைய சந்ததியில் காத்திருக்க வேண்டும். தாவீது ராஜா தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்று அறிந்திருந்தான். ஆனால் பிற்காலத்தில் அவன் மிகவும் பொறுமை இழந்தவனாக தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் அவன் சவுலுக்கு எதிராக போய் பெலிஸ்தருடன் சேர்ந்தான். அவனும் அவனுடைய படை வீரர்களும் சிக்லாக் நகருக்கு வந்தபோது அவர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டதையும் அவர்களுடைய ஸ்திரீகள் சிறைப்பிடிக்கப்பட்டதையும் கண்டார்கள். தாவீது மனம் திரும்பி கர்த்தரை தேடினான். அவர் அவனோடு பேசி எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதாக வாக்களித்தார். தாவீது ஊரீம் மற்றும் தும்பீம் ஆகியவற்றின் உதவியுடன் கர்த்தரிடத்தில் விசாரித்ததால் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்தான். தேவன் தம்முடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை வற்புறுத்த மாட்டார். அவருடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும். திருமணம், வியாபாரம் அல்லது வேலை, வேறு எந்த செயலையும் செய்வதை பற்றி நாம் அவரிடம் கேட்க வேண்டும். ஆகவே வருத்தத்தோடு நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், மிக குறைவான விசுவாசிகளே தேவனை கலந்தாலோசிக்கும் பாக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மற்றவர்களால் பொறுமையுடன் காத்திருக்க முடிவதில்லை. விளைவு மகிழ்ச்சி பறிபோய் தோல்வியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் காது கேளாதவர்களாகவும் குருடர்களாகவும் மாறுகிறார்கள். தேவனிடம் திரும்பி வருவதன் மூலம் எல்லாவற்றையும் நாம் மீட்டெடுப்போம். ஆகையால் ஆண்டவரே, நீரே என் ஊரீம் மற்றும் தும்பீம், உமது சத்தத்தை கேட்க எனக்கு உதவும் என்று ஜெபிப்போம்.